அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் வினா நேரத்தை அடிப்படையாக கொண்டதும் செங்கோணங்களை அடிப்படையாக கொண்டதுமான ஒரு வினா. செங்கோணங்கள் தொடர்பான காணொளி இதற்கு முன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனை அவதானிக்காத மாணவர்கள் அதையும் அவதானிக்கவும். இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா, சீரன் பிற்பகல் 12:45 வீட்டிலிருந்து புறப்பட்டு 1 மணித்தியாலம் 30 நிமிடத்தின் பின் தனது தொழில் செய்யும் இடத்தை அடைந்தார். அப்போது கடிகாரம் காட்டும் நேரத்திலிருந்து எத்தனை நிமிடங்களின் பின் கடிகார முட்கள் செங்கோணத்தை காட்டும்? செங்கோணங்கள் விரிகோணம், குறுங்கோணம் என்று கோணங்கள் வித்தியாசப்படும். செங்கோணங்கள் 90 பாகையை குறைக்கும். அது தொடர்பான காணொலியை அவதானித்தால் அதன் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். கடிகார நேரத்தில் செங்கோணங்கள் காட்டும் நேரம் 9 மணி மற்றும் 3 மணி செங்கோணங்களாக காணப்படும். எனவே அதன்படி 12:45 வீட்டிலிருந்து புறப்பட்டவர் 1 மணித்தியாலம் 30 நிமிடங்களுக்கு பின் தொழில் செய்கிற இடத்தை அடைந்திருக்கிறார். நாம் தற்போது அவர் தொழில் செய்யும் இடத்தை அடைந்த நேரத்தை காண வேண்டும். எனவே 12:45 1:30 1 மணித்தியாலம் 30 நிமிடம். எனவே 1 மணித்தியாலம் 30 நிமிடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். இந்த கூட்ட முறையில் தான் நிறைய பேர் பிளவிடுவீங்க. இதே அவதானமாக இந்த கூட்டல் முறையை செய்ய வேண்டும். 5 0 எத்தனை? 5. 4 3 7. 2 3 3. இந்த 1 அவ்வாறு வரும். எத்தனை வந்திருக்கு? 13 75 நிமிடம் காணப்படுகின்றதா? காணப்படாது. 1 மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடம்? 60 நிமிடங்கள் காணப்படும். எனவே இதில் என்ன? 1 மணித்தியாலமும் 15 நிமிடமும் காணப்படுகின்றது. ஏன்? 1 மணித்தியாலத்தில் 60 நிமிடம். 75 சொல்லக்குள்ள 75 60 கழித்தல் 15 மிகுதியாக காணப்படுகின்றது. எனவே இதில் 1 மணித்தியாலம் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் 15 நிமிடம் காணப்படுகின்றது. அதை இதனுடன் சேர்க்கும் போது எத்தனை வரும்? 14. இதில் எத்தனை மிகுதியா வந்தது? 15. இது என்னத்தில் காணப்படுகின்றது? 24 மணித்தியால கடிகாரத்தில் இவ்வாறு காட்டும். 14 என்று குறிப்பிடுறது எத்தனை மணியாக காணப்படும்? 2 மணியாக காணப்படும். இது 15 நிமிடம் அவ்வாறே காணப்படும். எனவே அவன் தொழில் செய்யும் இடத்தை அடைந்தது எத்தனை மணிக்கு? 2 மணி 15 நிமிடங்களுக்கு அவன் தொழில் செய்யும் இடத்தை அடைந்திருக்கிறான். செங்கோணங்கள் 3 மணி மற்றும் 9 மணிக்கு செங்கோணங்கள் காணப்படும். 2:15 அவன் தொழில் செய்யும் இடத்தை அடைந்த நேரம். 3 மணியாக வேண்டும். இன்னும் எத்தனை நிமிடங்களில் செங்கோணத்தை அருகில் இருப்பது எத்தனை? 9 3 தான் அருகில் காணப்படும். எனவே 3 மணியிலிருந்து 2:15 நாம் கழிக்க வேண்டும். 3 மணியிலிருந்து 2:15 நாம் கழிக்க வேண்டும். இந்த கழித்தல் முறையிலேயும் பிள்ளைகள் நீங்க சரியான வழியில் கழித்தல் முறையை மேற்கொள்ள வேண்டும். இது நிமிடம், இது மணித்தியாலம். 1 மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். ஆனால் நாம் இங்கே ஒன்றை வேண்டினோமானால் எத்தனை வரும்? 60ஆக இங்கே வரும். இதில் ஒன்றை வாங்கினால் 60ஆக வரும். இங்கே எத்தனை காணப்படும்? இதில் ஒன்றை கொடுப்பதனால் 2 இங்கே காணப்படும். எனவே 60 நாம் தற்போது 15 கழிக்க போகின்றோம். 0 5 கழியுமா? கழியாது. எனவே கடன் வாங்கினால் எத்தனை? இதிலிருந்து 10. 10 5 போனா 5. இதுல எத்தனை காணப்படும்? இப்ப 5 காணப்படும். ஏன்? இதுல ஒன்றை கொடுத்துவிடும். 5 1 போனால் எத்தனை? 4. இதுல எத்தனை காணப்படுது? 2. 2 2 போனால் 0. எனவே இன்னும் எத்தனை நிமிடங்களில் செங்கோணத்தை காட்டும்? 45 நிமிடங்களில் கடிகார முட்கள் செங்கோணத்தை காட்டும். இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் தெளிவாக அவதானித்து பிள்ளைகள் சரியான வழியில் விடை செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் புதிய ஒரு வினா ஊடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.